கட்டத்துக்கு பின்னாடி நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ படித்தாதான் கிடைக்குமானா அந்த படிப்பின் மூலியமா தான் உங்களோட வாழ்க்கைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஏன்னா மொழியறிவு வேற, வாழ்க்கை கற்றல் வேற, உங்களோட ப்ரொஃபஷனல் லேர்னிங்கு கற்றல் வேற. அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளோட வாழ்க்கையை உயர்த்துறது, வாழ்க்கையில் மேம்படுறது, நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிறது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த வரைக்கும் போக முடியும். எஜுகேஷன் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற சேலரி உங்கள் கை கிடைக்கும். அந்த சேலரி வந்தால் தான் உங்களோட சமூகம்னு சொல்லக்கூடிய குடும்பம், உறவினர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவோ நண்பர்களாகவோ உடன்பிறந்தவர்களாகவோ மகனோ மகளாகவோ மதிப்பார்கள். இது இருந்தால் தான் உங்கள் சைக்கலாஜிக்கல் ஹெல்த்து நல்லாயிருக்கும். இந்த 3லேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டே ஒன்று தொட்டு ஃபெயிலியர் ஆகிட்டு வரோன்னா நம்மளே சுருக்கிக்குவோம். நம்மளே நோய் இல்லாத நோயின்னு சொல்லி உலகில் சார்ந்த சித்தர்களுக்கு சுற்றிட்டு தனிமைப்படுத்தி தேவைப்படுவோம். இது நிறைய பார்க்குறோமா? நம்ம எதுலேயுமே எங்கேயுமே போக முடியாமல் இருக்கிறது பார்த்துருக்குறோமா? அதனால் உங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கு. உங்களை நீங்கள் மாற்றிட்டு வாங்க, நீங்கள் டெவலப் ஆக முடியும். அடுத்தது நம்மக்கிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்குது. என்னன்னு சொல்லுவாங்க? அதிகமாக கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, எடுத்தறிஞ்சு பேசுறது, எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது, எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கெட்ட பழக்கங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்காதுன்றத விட வாழ்க்கைக்கு எது தேவைன்னா உங்களுக்கு உங்களோட பெற்றோர்களும் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் சொல்லுவதை நீங்கள் பிரித்து பாருங்கள். அதை பிரித்து பார்த்துட்டு தேவையை எடுத்துக்கொண்டு விரண்டாவாதத்தை தவிர்த்து நீங்கள் தேவைக்காக ஒர்க் பண்ணாங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். பெரும்பாலும் நம்ம செய்யறது எல்லாமே எனக்கு பிடிச்சதுனா மட்டும்தான் வேணும், எனக்குன்னு தான் வாழ்றோம். நம்ம குடும்ப சூழலை பார்க்கறது இல்லை. இந்த குடும்ப சூழலை பார்த்துட்டு எது தேவை எது தேவையில்லைன்னு ரெடி பண்ணுங்க, டிசைட் பண்ணுங்க. அடுத்தது நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம். நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுறோம். இப்போ மேரேஜுக்கு போகணும்னா ட்ரெஸ்ஸு, கல்யாண வீடுகளை நம்ம தான் அதிகமாக எடுத்துருப்போம். எடுக்கிறோமா இல்லையா? புதுசாக ஒரு மேரேஜுக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா ட்ரெஸ் எடுத்து செலவு பண்ணுறோம். ஆனால் நம்மளோட அறிவு மாடிப்பையான மட்டும்தான் அழகும் அறிவும் உங்களுக்கு வெளிப்படும். இல்லைன்னா நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் உங்களோட அழகு வெளிப்படாது. பெரும்பாலும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது நல்ல ட்ரெஸ் போட்டு போனால் தான் நம்ம மதிப்பாங்க, 4 பேர் மதிக்கிற மாதிரி பிராண்டாக போட்டு போகணும், நல்லதாக போட்டு போகணும், காரில் போய் இறங்கணும் இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இது உண்மை கிடையாது. உங்களோட அறிவு விரிவடைஞ்சிருச்சுன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியுவாங்க. உங்கள் அறிவு விரிவடைஞ்சிட்டா அந்த முக அமைப்பே மாறிடும். அந்த இருக்க நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. யார் எது சொன்னாலும் உங்களால் எவ்வளோ நேரம் கேட்க முடியும். நம்மளோட அறிவு சுருங்கிட்டே இருந்ததுன்னா 2 நிமிஷம் பேசினா கூட கேட்க முடியாது. அப்போ நம்மளோட எங்கெல்லாம் நம்ம சிக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்கள் மாற்றுறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுங்க, எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அப்போ இந்த கல்வியாண்டு இந்த 3 ஆண்டுகள் நம்ம எப்படி பயன்படுத்தணும்? என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்மளை என்கேஜ்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றுறது. அப்போது நம்ம வீட்டு சூழலில் போனாலும் நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டேன், டயர்டாக இருக்கிறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்களா, உங்கள் பெற்றோர்களை ஏமாத்துறீங்களான்னு பார்க்கணும். அப்போ நம்ம 8 மணி நேரம் இங்கே படிக்கிறோன்னா ட்ராவல் 2 மணி நேரம், 10 மணி நேரம்னா ஆனால் சும்மா எவ்வளோ நேரம் இருக்கும்? 14 மணி நேரம் இருக்கும். அது 8 மணி நேரம் தூக்கணும்னா மிச்சம் 4 மணி நேரம் படிக்கிறவங்க நம்மளே ஏமாற்றிக்கிறோம், மற்றவங்களே ஏமாற்றுறோம். எல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யுது. ஒரு கடைக்கு போயிட்டு வாங்க, கேட்காம இன்னைக்கு என்ன வேணும், நான் என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டு செய்யணும். அப்போதான்
உங்களோட நுண் அறிவு விரிவடையும். என்னைக்கு ஒரு வீட்டு வேலைகள், அது ஆண் குழந்தைகளானாலும் சரி, பெண் குழந்தைகளானாலும் சரி, வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு சங்கடப்படுறீங்க, வெக்கப்படுறீங்க, பிடிக்காதுன்னு ஒதுக்கி வைக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எப்போ நான் கற்றுக்கணுமோ கற்றுக்கிறேன், நான் செய்ய வேண்டிய காலத்தில் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி அதை நடத்தி நீங்கள் விலைக்கு வர்றீங்களோ உங்களோட அறிவு விரிவடையாது சொல்லிக்கிட்டே வரும். பெரும்பாலும் பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, எனக்கு பாத்திரம் கழுவவே பிடிக்காது, எனக்கு அருகருப்பாக இருக்கும், துணி துவைக்க பிடிக்காது, வீடு கூட்ட பிடிக்காது, குப்பையெல்லாம் பிடிக்காதுமா. ஏன்னா இது எல்லாமே ஹைஜீன் கிடையாது, இவங்களோட நுண் அறிவு வேலை செய்யாது, இவங்க எந்த இடத்துலையுமே அடாப்ட் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ஸ்கூல் லைஃப்னாலும் சரி, காலேஜ் லைஃப்னாலும் சரி, மேரேஜ் லைஃப்னாலும் சரி. அதே மாதிரி தான் ஆண் குழந்தைகள், பெண்கள் தான் வீட்டு வேலை செய்யணும், பாத்திரம் கழுவணும், வீடு கழிக்கணும், கொள்ளணுங்கிறது கிடையாது. நீங்களும் செய்யலாம், ஏன்னா இது நுண் அறிவு தான். அப்போ ஒவ்வொருத்தருமே இனிமேல் கேட்காம செய்யுங்க. ஒவ்வொருத்தருமே நீங்கள் டெவலப் ஆகிங்களோ இந்த கல்வியாண்டு 3 ஆண்டுகள் நல்ல ப்ரொஃபஸர்ஸ், நல்ல பிரின்சிபல்ஸ், நல்ல ஹெச்ஓடி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை இடித்துரைக்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் உங்களை வளர்த்துபவர்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சி கெஞ்சி பேசுறவங்க எல்லாமே உங்கள் லைஃபு அவங்களால வீணடிஞ்சதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போவும் எங்ககிட்ட கன்சல்டிங் வராங்க. 45 வயசில் நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிற டைமில் நான் ஒரு டவுட்டு கேட்டால் என்னை படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணாங்க. இப்போ அவங்க நல்லா இருக்காங்க, நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு சொல்லி வராங்க. அப்போ யார் உங்களை திட்டுறாங்களோ, யார் உங்களுடைய தவறுகளை இடித்து வைக்கிறாங்களோ, யார் உங்களை குறைகளை சுட்டி காமிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உங்களை வளர்த்தக்கூடியவர்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை சிரிக்க வச்சு பேசிட்டு போனால் இன்னைக்கு ஜெயிச்செல்லாம் நாளைக்கு ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் இந்த கல்வியாண்டை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வருங்கால சாதனையாளர்களாக வருவதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.